போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. லெபனானின் தலைநகர் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல். விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை வேலை நாளாக மாற்றுவது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்றை இலங்கைக்கு வழங்க சீனா முடிவு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பால் நோயாளர்கள் சிரமம். ஈரானை கடுமையான வார்த்தைகளால் எச்சரித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வு. மத்திய கிழக்கு மோதல் தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரானுக்கு மிகவும் கடுமையான மற்றும் மிக மோசமான வார்த்தைகள் கலந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை உடனடியாக திறக்குமாறு ஈரானுக்கு அவர் விடுத்துள்ள இந்த கட்டளை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் போர் ஆரம்பித்தது முதல் ஹோர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் திறக்க வேண்டும் என ஈரான் அரசுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கியிருந்த காலக்கெடு எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் ஈரான் இதற்கு பணியாததால் ஆத்திரமடைந்த அவர் ஈரானின் சிவில் கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதாக பகிரங்கமாக அச்சுறுத்தியுள்ளார். இது குறித்து அவரின் பதிவில் மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை நோக்கி அறிவற்றவர்களை என சாடியுள்ளார். மேலும் செவ்வாய்க்கிழமை ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களுக்கு ஆபத்தான நாளாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பேரழிவை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒப்பந்தம் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருவேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படாவிட்டால் ஈரானில் பாரிய தாக்குதல்களை நடாத்தி எண்ணெயை கைப்பற்றுவது குறித்து தாம் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் என ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஃபாக்ஸ் நியூஸின் தலைமைச் செய்தியாளருடனான நேர்காணலில் நாளை ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஜனா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் அரசு செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த தாக்குதலில் மேலும் 39 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. லெபனான் தலைநகரில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் இன்று காலை அறிவித்துள்ளது. இன்று மேற்கொள்ளப்பட்ட தொடர் தாக்குதல்களை அடுத்து தெற்கு பெய்ரூட் பகுதிகளில் இருந்து புகைமூட்டம் எழுவதை அங்கிருந்து வெளியாகியுள்ள புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்றை இலங்கைக்கு வழங்குவதற்கு சீன அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள எரிபொருள் வகை மற்றும் சம்பந்தப்பட்ட கப்பல் நாட்டை வந்தடையும் திகதி ஆகியன தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் 9 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். ஜேவிபியினால் மாத்திரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விஜித இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். எனவே விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை மீண்டும் வேலை நாளாக மாற்றுவதற்கு QR முறைமையை மாற்றம் மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைகளை நீக்கி நிலைமைகளை வளமைக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு மற்றும் லாப்ஸ் சமையல் எரிவாயுக்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இடமாற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த 4ஆம் தேதி காலை ஆரம்பித்த அடையாள அணி பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர்.
வைத்தியர்களின் இடமாற்ற நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வாரத்திற்குள் 3வது தடவையாக நாடளாவிய ரீதியில் அரசு வைத்திய அதிகாரிகள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் கடந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு சென்ற பெருமளவிலான நோயாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு ஈரான் வான்பரப்பில் ஈரானிய பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தில் பயணித்து மாயமான அதன் முக்கிய அதிகாரியை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக மீட்டுள்ளது. அமெரிக்க இராணுவ வரலாற்றிலேயே மிகவும் துணிகரமான மற்றும் ஆபத்தான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஒன்றாக இந்த சம்பவம் கருதப்படுகிறது. குறித்த விமானி தற்போது பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த போர் விமானத்தில் 2 ஊழியர்கள் பயணித்த நிலையில் விமானம் சுடப்பட்டவுடன் இருவரும் வெளியேறினர். அவர்களில் ஒரு விமானி ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாவதாக காணாமல் போன ஆயுத அமைப்பு அதிகாரியை மீட்பதில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பெரும் போட்டியே நிலவியது. தெற்கு ஈரானின் கடினமான மலைப்பகுதிகளில் இந்த மீட்பு பணி ஒரு மிகப்பெரிய போர்க்கால நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டது. மீட்பு பணியின் போது அமெரிக்க மற்றும் ஈரானிய படைகளுக்கு இடையே நேரடி துப்பாக்கிச்சூடு மோதல்கள் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. ஈரானிய எதிரிப்படைகள் தன்னை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு இக்கட்டான சூழலில் ஈரானின் ஆபத்தான மலைப்பகுதிகளில் அந்த அதிகாரி பதுங்கியிருந்ததாக ட்ரம்ப் விவரித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் 24 மணி நேரமும் அவரது இருப்பிடத்தை கண்காணித்து இந்த மீட்பு பணியை மிக துல்லியமாக திட்டமிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது டஜன் கணக்கான போர் விமானங்கள் ஈரானிய எல்லைக்குள் அனுப்பப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்க தரப்பில் உயிரிழப்புகளோ அல்லது படுகாயங்களோ ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதிக லாபம் ஈட்டும் எரிசக்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் 5 முக்கிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் இணைந்து ஐரோப்பிய ஆணையத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் போரினால் விளையும் லாபத்தை பயன்படுத்துபவர்கள் பொதுமக்களின் சுமையை குறைக்க தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் தனது வளைகுடா அண்டை நாடுகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அபுதாபியில் போருச் பெட்ரோ ரசாயன ஆலை தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் ஆலையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினரும் நிவாரண குழுக்களும் ஞாயிற்றுக்கிழமை பணியாற்றி வருவதாக அபுதாபி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வான் பாதுகாப்பு அமைப்பின் வெற்றிகரமாக இடைமறிப்புகளுக்கு பிறகு விழுந்த இடிபாடுகளால் ஆலையில் பல தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் பதிலளித்து வருகின்றனர் என்று அந்த வளைகுடா அமீரகத்தின் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. பதட்டம் தொடர்ந்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நரகமாக மாறிவிடும் என இஸ்ரேலிய ஆயுதப்படைகளை ஒருங்கிணைக்கும் உயர்மட்ட செயல்பாட்டு கட்டளையகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளார். பகைமை தீவிரமடைந்தால் இந்த பிராந்தியம் முழுவதும் உங்களுக்கு நரகமாக மாறிவிடும். ஈரான் இஸ்லாமிய குடியரசை தோற்கடித்து வென்றோம் என்ற மாயை நீங்கள் மூழ்கி போகும் ஒரு சகதியாக மாறிவிடும் என்று காதம் அல் அன்ஃபியா மத்திய தலைமையகத்தின் பேச்சாளரான இப்ராஹிம் சொல்ஃபஹாரி என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் புஷக்கர் அணுமின் நிலையத்துக்கு அருகில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கிருக்கும் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதானைம் ஹெப்ரேயோசஸ் பெரும் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதலானது ஒரு பாரிய எச்சரிக்கையாகும். இவ்வாறான தாக்குதல்கள் ஒரு அணுசக்தி விபத்தை தூண்டக்கூடும். அதன் சுகாதார பாதிப்புகள் வெறும் பல தலைமுறையினரையே அளித்துவிடும். மோதல் தீவிரமடையும் ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்று டெட்ரோஸ் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன் சுகாதார பாதிப்புகள் வெறும் பல தலைமுறையினையே ஒழித்துவிடும். அணுமின் நிலையத்துக்கு மிக அருகில் எறிகணை ஒன்று விழுந்ததாகவும் அதன் சிறுத்தைகள் தாக்கியதில் அங்கிருந்த பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் சர்வதேச அணுசக்தி முகமையின் அறிக்கையை தொடர்ந்தே டெட்ரோஸ் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.
உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 111.5 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 109 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. எனினும் இயற்கை எரிவாயுவின் விலை 2.800 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது.